Hi everyone. So நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அன்ஸ்லாட் பற்றி ஒரு குயிக் இன்ட்ரோ மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதில் வந்து ஒரு கூகுள் கொலாபில் மட்டும் சும்மா இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணியிருப்போம். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸாக பார்த்தீங்கன்னா அன்ஸ்லாட்டில் இருக்கிற ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட சைஸும் அண்ட் அஃபிஷியலாக லைக் அந்தந்த கம்பெனிஸ் ரிலீஸ் பண்ணுற அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் சைஸுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேரி ஆகும். ஸோ அந்த வேரி ஆகிறதுக்கான அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா குவான்டைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். அண்ட் இதே மாதிரி ஏஐ பற்றி உங்களுக்கு இன்டெப்த்தான நாலேஜ் பற்றி அவேர்னஸ் இருக்கணும்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் AI with Akash and let's get started. இப்போ இந்த குவான்டைசேஷனை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கம்ப்யூட்டர் லைட்டாக அந்த பேசிக்ஸ் மட்டும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல் டேஸ்லலாம் படிச்சிருப்பீங்க லைக் டெசிமல் நம்பர்ஸ், அதே மாதிரி பைனரி நம்பர்ஸ் அந்த மாதிரிட்டு. ஸோ காமனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அது மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து லைக் ஒரு லாங்குவேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஒரு டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த மெமரி ரெப்ரஸன்டேஷன் இருக்கும். அதை வச்சு அந்த டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டேட்டா டைப்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்டிஜர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இன்டென்ட் சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட், அப்புறம் வந்து டபுள் அப்படின்ட்டுலாம் ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கம்ப்யூட்டர்ஸ் நீங்கள் வந்து பேசிக்ஸ் அண்ட் லைக் நீங்கள் ஸ்கூல் டேஸ்லலாம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா டைப்னு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டேட்டா டைப் வச்சு தான் இந்த குவான்டைசேஷனோட பேசிக்ஸே ஃபுல்லாக ஒர்க் ஆகுது அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டேட்டா டைப்பில் மேஜராக பார்த்தீங்கன்னா இன்டிஜர் அண்ட் இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இது ரெண்டு தான் நமக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த குவான்டைசேஷன் ஃபுல்லாமே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு இருக்கலாம். அண்ட் இந்த டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா இனிமேல் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் ஆஃப் அந்த டேட்டா டைப்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அண்ட் அது எப்படி இங்கே குவான்டைசேஷன் ஃபுல்லாக அப்ளை ஆகுதுன்ட்டு. ஸோ பேசிக்காக ஒரு காமனான கான்செப்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அகெயின் லைக் இதெல்லாம் லைக் நீங்கள் 11th and 12th இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நான் நம்புறேன். பட் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ பேசிக்காக ஒரு கான்செப்ட் இருக்குது. எப்படின்னா லைக் 1 byte ஈக்குவல் டு 8 bits அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் த ஹுட் லைக் இந்த ஹார்ட்வேரில் லைக் இப்போ நீங்கள் ஒரு இன்டிஜர் அப்படின்ற ஒரு நம்பர் சேவ் பண்ணுறீங்கன்னா அது எப்படி அந்த மெமரியில் அது ரெஃபரன்ஸ் ஆகி ஸ்டோர் ஆகிறதுக்காக தான் இந்த பிட்ஸ் மாதிரி ஒன்று இதெல்லாம் இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த 8 bitsன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து காம்பினேஷனாக 8 வரைக்கும் இருக்கும். ஸோ பேசிக்காக 0000 அப்புறம் 1 அப்படின்றது இது வந்து இன்டிஜர் நம்பர் 1 ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 2க்கு பார்த்தீங்கன்னா இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ பேசிக்காக இது வந்து ஆக்சுவலாக ஒரு பைனரி ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும். ஸோ பேசிக்காக எல்லா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான், அது மட்டும் ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் ஆகிட்டு அந்த ஒரு வேல்யூக்கும் ஒன்று வச்சிருப்பாங்க. சிமிலராக ஃபார் 3க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல கடைசியில் லாஸ்ட்டில் வந்து 1 அப்படின்னு மாறிச்சுன்னா இது வந்து ஒரு 3 அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக இந்த சைடு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பைனரி ஃபார்மேட் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டெசிமல் ஃபார்மேட் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லைக் எல்லாமே 1 இருந்துச்சுன்னா இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா லைக் 255 அப்படின்ற அந்த ஒரு நம்பர் இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த இன்டிஜரில் உங்களுக்கு அந்த int 8 அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்கும். ஸோ அந்த இன்டிஜர் 8 அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 8 டிஜிட்ஸ் உங்களால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அண்ட் அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரம் நம்பர் 1 to 255 வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் லைக் ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் லைக் ஒரு பைனரி ஃபார்மேட் அப்படின்ட்டு. அண்ட் சிமிலராக இன்டிஜரில் இனி ஒரு டைப் பார்த்தீங்கன்னா int 4 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல int 8னால உங்களுக்கு வந்து 8 நம்பர்ஸ் இருந்துச்சு. இதே int 4 இருந்துச்சுன்னா வெறும் உங்களுக்கு 4 நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ பேசிக்காக எப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் 0001 அப்படின்றது இது 1 ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி தான் லைக் int 8க்கு இருந்த மாதிரியே தான் இருக்கும். லைக் 2க்கு அதே மாதிரி 0010 அண்ட் 3க்கு அதே மாதிரி கடைசியில் 11 அப்படின்னு முடியும். அண்ட் அதே மாதிரி அந்த ப்ராசஸ் போகும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே லைக் 1111 அப்படின்னு முடிச்சுன்னா இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 15 அந்த வேல்யூ வரைக்கும் தான் இதனால் ஸ்டோர் பண்ண முடியும். இப்படி தான் லைக் இன்டீஜரில் ஒரு டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அது இப்படி தான் இங்கே ஸ்டோர் ஆயிருக்கும். பட் இதே நீங்கள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் சைடு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு மெமரியை உங்களுக்கு ஆக்கிபை பண்ணிட்டு வரணும். பிகாஸ் இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 123.123 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய நம்பர் இது போய்கிட்டே இருக்கும். ஸோ பெரிய நம்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய நம்பரும் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப் நமக்கு இனிமேல் ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வேரியேஷன்ஸ் ஆஃப் டேட்டா டைப் இருக்குது. ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் காமனாக இங்கே FP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 32 பிட்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி FPயில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 பிட்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி 8 பிட்ஸ் போவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் பிட்ஸுமே இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு இருக்குது. வேற இன்டீஜரில் காமனாக பார்த்தீங்கன்னா int 8 அண்ட் int 4 இருக்கும். வேற ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதிகமாக ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த மெமரியில் எப்படி இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் 32ல் எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்கன்ட்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். இப்போ அந்த 32 பிட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்க்கு ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் லைக் விக்கிபீடியாவில் நான் ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 காம்பினேஷன் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் உங்களால் இங்கே ஸ்டோர் பண்ண முடியும். வேற இங்கே இன்டீஜரில் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 8 காம்பினேஷன்ஸ் ஆஃப் அந்த 0
zeros and ones ஸ்டோர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன் நம்பர் உங்களுக்கு அதிகமாக ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கொடுக்குது. அண்ட் இது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இன்டர்னலாக பார்ப்போம் இது எப்படி ஸ்டோர் ஆகுதுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அது சைன் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக இந்த இடத்துல அகைன் zeros and ones மட்டும் தான் ஃபுல் காம்பினேஷன்ஸ்லையும் இருக்கும். ஸோ இந்த ஜீரோன்னு வந்துச்சுன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர், வேற இந்த ஜீரோக்கு பதிலாக இங்கே ஒன்னு மாறிச்சுன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் நம்பராக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைன் மட்டும் இங்கே ஒன்னு இருந்துச்சுன்னா ஸோ நெகட்டிவ் அதாவது மைனஸ்ன்னு போட்டு 0.15625 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ அதுதான் அந்த சைனை ரெப்ரசென்ட் பண்ணுது. வேற இந்த எக்ஸ்போனன்ட் இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஒரு 8 டிஜிட்ஸை பேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டெசிமலாக அது டிரைவ் ஆகும். ஆனால் இது கொஞ்சம் பெரிய கால்குலேஷன் மாதிரி போகும். ஸோ அதுக்கப்புறம் 10 to the power -2 ஆஃப் சம்திங் என்னமோ வரும். ஸோ அதெல்லாம் கால்குலேட் ஆகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃப்ராக்ஷனோடவே அது எல்லாம் உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகிட்டு வரும். ஸோ நம்ம அவ்வளோ டீட்டெயிலெலாம் போக வேண்டாம். ஸோ இந்த ஃபார்மேட் மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா இங்கே ஒரு சைன் இருக்குது, இங்கே ஒரு 8 பிட்ஸுக்கு ஒரு எக்ஸ்போனன்ட்னு ஒரு நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரிமைனிங் 23 பிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ராக்ஷனை ஸ்டோர் பண்ணுறாங்க. பேசிக்காக இந்த 32 பிட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் காமனாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எந்த ஒரு கம்பெனி பில்ட் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக அவங்க விடுற வேர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் 32 பிட்டில் இது வந்து ஃபுல் ப்ரிசிஷன் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் தான் லைக் ஃபுல்லாமே நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைக் வெயிட்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வரும். அண்ட் அந்த வெயிட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் ஃபுல்லாக ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ஸ்டோரேஜ் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லைக் அந்த மாதிரி ஒரு பிளாக்ஸாக அது ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதை நான் வந்து லைக் கோட் வைஸாக உங்களுக்கு காட்டும் போது இனிமேல் ஃபுல்லாக ஃப்ராக்ஷன் மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் லைக் நெகட்டிவ் இந்த மாதிரி 0.15625 அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமல் நிறைய நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ராக்ஷன் பார்ட் உங்களுக்கு அதிகரிக்க லைக் அந்த மாடலோட கெப்பாசிட்டி ப்ளஸ் அந்த மாடலோட மெமரி உங்களுக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த மாடல் ஆர் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ப்ரிசிஷனில் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே என்ன ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 32 பிட்ஸாக நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நம்பர்ஸ் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்காக அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய சைஸை நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு கன்சியூமர் ஒரு CPU வச்சிருக்க ஒரு இல்லை GPU வச்சிருக்க ஒரு சிஸ்டம்னால ஈஸியாக லோட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு டெல் லேப்டாப் இருக்குது இல்லை ஒரு HP லேப்டாப் இருக்குன்னா அதெல்லாம் டக்குன்னு அதனால் லோடே பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபுல் ப்ரிசிஷனோட பெரிய ட்ராபேக்கே அதுதான் லைக் அதிகமான ஸ்டோரேஜ் இது ஆக்கிபை பண்ணிக்கும்ட்டு. ஸோ இந்த ஸ்டோரேஜ் இஷ்யூ ஓவர் கம் பண்ணிட்டு தான் லைக் இந்த வந்து 16 பிட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்துச்சு. ஸோ பேசிக்காக லைக் 32 பிட்ஸ் வேறு ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணாமல் லைக் அதோட ஃபுல் பாதியாக நம்ம சுருக்கிட்டோன்னா லைக் அதில் நெசசரியான இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அண்ட் டிராஸ்டிக்காக அதோட சைஸுமே லைக் ஹாஃப் த பிட்டை நமக்கு ரெடியூஸும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதோட ஸ்டோரேஜ் எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சைன் அது அப்படியே இருக்கும். அண்ட் இந்த இடத்துல எக்ஸ்போனெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட்ஸ் இருந்துச்சு, அதாவது 32 பிட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு. வேற 16 பிட்டில் அந்த 8 பிட் தேவையில்லை, அதுக்கு பதிலாக 5 பிட்ஸை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி ஃப்ராக்ஷன்லி பார்த்தீங்கன்னா இங்கே 23 பிட்ஸ் இருக்கும், வேற இங்கே 10 பிட்ஸை மட்டும் வச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்காக இந்த இடத்துல உங்களுக்கு அங்கே தேவையான நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப இன்டெப்த்தான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையில்லை, பட் உங்களுக்கு அந்த ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னா லைக் இந்த 15 இந்த FP16 நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா இனிமேல் நமக்கு சைஸ் ரொம்ப கம்மியாக ஸ்டோர் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த LLMோட நாலேஜோ இல்லை அதோட கேப்பபிலிட்டி எல்லாமே அப்படியே ப்ரிசர்வும் ஆயிருக்கும். பட் இங்கே நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்போனன்ட் இந்த பார்ட் தான் ஆக்சுவல் நம்பர், வேற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெசிமல் நம்பருக்கு அந்த கேல்குலேஷன் மேஜராக யூஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆக்சுவல் அந்த மேஜர் நம்பரே பார்த்தீங்கன்னா இங்கே 8 பிட்லேருந்து 5 பிட்டுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே கண்டிப்பாக அந்த மாடலோட கேப்பபிலிட்டியில் அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாகிறது நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணிட்டு அகைன் லைக் இந்த 16 பிட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டே ஓவர் கம் பண்ணிட்டு இன்னொன்று லைக் இந்த மாதிரி ஜென்ஏஐயில் ஒன்று கொண்டு வந்த அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லைக் BF16 அப்படின்ட்டு. பேசிக்காக இந்த இடத்துல அந்த எக்ஸ்போனன்ட்டுக்கு 5 பிட்ஸ் கொடுக்காம இந்த இடத்துல ஆல்ரெடி 8 பிட்ஸ் கொடுத்துருக்கோம். அதே 8 பிட்ஸை இந்த எக்ஸ்போனன்ஷியல் கொடுத்துட்டு அண்ட் ஃப்ராக்ஷனில் 10 பிட்ஸ் பதிலாக இந்த இடத்துல 7 பிட்ஸாக நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்றது தான் இங்கே வந்து ஃபுல் ஐடியாவுமே. ஸோ அதே மாதிரி சைன், அதே மாதிரி எக்ஸ்போனன்ட், அதே மாதிரி ஃப்ராக்ஷன். பட் இதில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட்டுக்கு 8 பிட்ஸ், வேற ஃப்ராக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 பிட் இருக்கும். பட் இந்த இமேஜில் எனக்கு தெரிஞ்ச 4 பிட் தான் இங்கே காட்டியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 பாக்ஸ் போட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவல் 32 பிட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல அந்த எக்ஸ்போனன்ட் அப்படியே வச்சுக்கும். அண்ட் இந்த ஃப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா 23 பிட்ஸ் தேவையில்லை, அதுக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து ஒரே ஒரு 7 மட்டும் நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு தான். இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம அவங்களோட மாடலில் அவங்க என்ன மாதிரி இங்கே டேட்டா டைப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைக் மெட்டாவோட அந்த லாமா மாடலில் பார்ப்போம், லைக் 3.21 பில்லியன் இந்த மாடலில். அண்ட் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல்ஸ் அண்ட் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். இது சம்டைம்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதான் உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் அது மட்டும் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிற ஃபைல்ஸ் இன்ஃபோ அப்படின்ட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து அந்த மாடலில் இருக்கிற இன்டர்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. லைக் மாடலில் என்ன மாதிரி லேயர்ஸ் இருக்குது அண்ட் அதில் எவ்வளோ லைக் அந்த டைப்ஸ்லாம் இருக்குது அண்ட் அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே ப்ரிசிஷன் அப்படின்னு
அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் லைக் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண அந்த டேட்டா டைப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் BF16 அதுதான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ லேயர்ஸில் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க BF16 தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே மாடல் அன்ஸ்லாட் வெர்ஷன் நான் காட்டுறேன். லைக் அன்ஸ்லாட்ல அதே மாதிரி லாமா 3.2 1 பில்லியன் அந்த மாடல் இருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் ஃபைல்ஸ் இன்ஃபோவை கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைக் அதே மாதிரி அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க அந்த மாடலோட எல்லா லேயர்ஸுமே. இங்கே நீங்கள் மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசிஷனில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த BF16 இருக்கு. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்க FP32க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா U8 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிஜர் 8 ஏதாவது ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வருது. ஸோ அதே மாதிரி ஒரு லேயர்ஸ்க்கும் அவங்க ஒரு டேட்டா டைப் வச்சிருக்காங்க. ஸோ பேசிக்காக எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அதிகமான அந்த கம்ப்யூட்டேஷன்லாம் நடக்குதோ ஸோ அந்த இடத்துல அந்த மேஜரான அந்த டேட்டா டைப் அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ வேறு இடத்துல எங்கெல்லாம் அவங்களால ஆப்டிமைஸ் பண்ண முடியுதோ ஸோ அங்கெல்லாம் அவங்க டேட்டா டைப்பை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் இன்டர்னலாக அவங்க கொஞ்சம் அதிகமாக லைக் அங்கே ரிசர்ச் பண்ணி அவங்க பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் அந்த டேட்டா டைப் மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மாடல் சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 1 GB இங்கே வந்திருக்கு. வேறஸ் இந்த ஆக்சுவல் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா லைக் 2.4 GB மாதிரி இருக்கு. அண்ட் அதோட மேஜர் ரீசன் தான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. ஃபர்ஸ்ட் அந்த மாடல் ரிலீஸ் பண்ண ஃபார்மேட்டே பார்த்தீங்கன்னா BF16 தான் இருக்குது. ஸோ அதோட அந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 பிட்டில் இருக்கும். ஸோ அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வேணுமோ அவங்க BF16 வச்சிருக்காங்க. அண்ட் சில இடத்துல இந்த FP32 வச்சிருந்தாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா எல்லா லேயர்ஸ்க்கும் இருக்காது. வெரி ஒரு 4-5 லேயர்ஸ்க்கு மட்டும் தான் அந்த FP32 இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டீஜருக்கு தான் அவங்க மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. ஸோ int 8ல தான் இருக்கும். ஸோ இதோட ஸ்டோரேஜ் ரொம்பவே கம்மி தான். பிகாஸ் இது வந்து ஒரு 8 பிட்ஸ் தான் அங்கே தேவைப்படுது. வேற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 16 பிட்ஸ் தேவைப்படுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு பாதி இங்கே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் லைக் இந்த மாடலோட சைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஷேப்ன்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ பேசிக்காக இது பார்த்தீங்கன்னா லைக் இந்த மெட்டா லாமாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2x2 மேட்ரிக்ஸில் உங்களுக்கு ஷேப் மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த ப்ரிசிஷனை யூஸ் பண்ணிட்டு வேற இங்கே அன்ஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளாட்டன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு ஷேப் மாதிரி அதாவது ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த குவான்டைசேஷன் அப்ளை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸ் வந்து ஆக்சுவலாக அங்கே ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாடல் சைஸ் இனிமே கொஞ்சம் டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகிருக்குன்ட்டு. பட் இந்த ஷேப் பற்றிலாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் அது ரொம்ப டீட்டெயிலாக போகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு காமனான இங்கே ஒரு அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாடலும் மேஜராக உங்களுக்கு 32 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பிட் இந்த டேட்டா டைப்பில் தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் கொஞ்சம் சின்ன மாடலாக பார்த்தீங்கன்னா இந்த BP16லேயே நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் லாமா 3.2 1 பில்லியன் அந்த மாடல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்டோரேஜுக்கு பதிலாக இவ்வளோ கம்மியாக ஸ்டோரேஜ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா லைக் அந்த மாடலோட சைஸு டிராஸ்டிக்காக பாதியே கம்மியாயிரும். ப்ளஸ் அந்த மாடலோட கேப்பபிலிட்டி அந்த அளவுக்கு கம்மியாகாது. பிகாஸ் இவ்வளோ பெரிய ஃப்ராக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய மல்டிபிள் ஜீரோஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ஜீரோஸ்லாம் நம்ம இக்னோர் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான மாடல் வித்வுட் காம்ப்ரமைசிங் தி அக்யூரசி ஆஃப் த மாடல் அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ என்னன்னா இது ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக இங்கே சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்டாக நிறைய இன்டர்வியூவில் கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஃபைன் டியூனிங்ன்ற அந்த கான்செப்ட்குள்ளே வந்தாலே லைக் இந்த மாதிரி BF16 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு அதோட ஸ்டோரேஜ் எப்படி அது மாடலாக ஸ்டோர் ஆகிக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ பேசிக்காக ஒரு சைன் இருக்கும் 8 பிட் ஆஃப் எக்ஸ்போனன்ட் இருக்கும் அண்ட் அதே மாதிரி 7 பிட்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன் நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் அவங்க நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் லைக் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் மேத்தமெட்டிக்கலாக போகிற மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ நெக்ஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து அந்த மாடலை குவான்டைஸ்ட் வெர்ஷனாக நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இனிமேல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு டேட்டா டைப்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ யூஸ் பண்ணும்போது ஓகே ஸோ இந்த டேட்டா டைப் நம்ம இங்கே ஏன் யூஸ் பண்ணுறோன்றது ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஃபுல்லாமே வந்து மேக் பண்ணேன். அகைன் லைக் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இல்லை ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் சியர்ஸ் பாய்.